எனக்கு ஹிந்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா என் பிசினஸ் எவ்வளவோ டெவலப் பண்ணியிருப்பேன். நீ பள்ளிக்கூடமே போக வேணாம்டா. பள்ளிக்கூடமே போவேன். போக வேணாம். நீ வந்து நான் என்ன வேலை செய்யணும் அந்த வேலையை நான் வந்து நேர்மையா நியாயமா பொழைச்சிட்டு கொலகாலம் இருந்துட்டு போகிறேன். இந்த மும்மொழி கொள்கையை வந்து எதுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு இங்கிலீஷ் வேணான்னா விட்டுரு, எனக்கு ஹிந்தி வேணும், எனக்கு வேணும். நான் மத்தியானம் பிரியாணி சாப்பிட போறேன்னா பிரியாணி சாப்பிட போறேன், நீ சாப்பாடு சாப்பிட போறேன்னா சாப்பாடு சாப்பிடு. நான் சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு தூய தமிழ்ல மட்டும் பேசுறேன். இதை திருவான்மையூர் நெக்ஸ்ட்ங்கிறது இங்கிலீஷுங்க ஐயா. தூய தமிழ் கொட்டிவாக்கம் அடுத்தது மேலே உட்காந்துட்டு கும்முன்னு குத்துறான். அதான் இந்தியாவில் நடக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா. அவர் எந்திரிச்சா போயிட்டாரு. ஒரு 2 நிமிஷம் தூய தமிழ்ல பேச முடியுமா உங்களால? இப்போ நான் தமிழில் தானே பேசிக்கிறேன். இப்போ தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கீங்க. தூய தமிழ். உங்கள் பேர் என்ன ஐயா? சீனிவாசன். எந்த ஊரில் இருந்து வருகிறீர்கள்? இருக்கிறதா இல்லை இருக்கிறத தான் கேட்கிறேன். கொட்டிவாக்கம். கொட்டிவாக்கம் எங்கே உள்ளது? குப்பம். இதை திருவான்மையூர் நெக்ஸ்ட்ங்கிறது இங்கிலீஷுங்க ஐயா. தூய தமிழ். கொட்டிவாக்கம் அடுத்தது இது திருவான்மையூர் அடுத்தது கொட்டிவாக்கம். கொட்டிவாக்கத்தில் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? குப்பம். ஓகே, நானே தூய தமிழ் மிஸ் பண்றேன். இப்ப நம் நாட்டிற்கு ஒரு கருத்து நீங்க சொல்ல வேண்டும் என்றால் ஏதாச்சும் ஒரு பல கருத்துக்கள் தூய தமிழ்ல பேசலாம். தூய தமிழில் பேசணும்னா இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வாழ வைக்கிறதுனால புரோஜனம் இல்லை. ஆக வந்து அடிப்பட்டு சாவரம் கொழுத்து பழம் ஏழணுமா மேலே உட்காந்துட்டு கும்முன்னு குத்துறோம். அதான் இந்தியாவில் நடக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா. அவர் எந்திரிச்சா போயிட்டாரு. இப்போ நீங்க அமர்ந்து இருக்கும் பகுதி எந்த பகுதி? இது திருவான்மையூர் பீச்சுன்னு சொல்லுவாங்க. பீச் வந்து இங்கிலீஷுங்க ஐயா. தமிழ்ல திருவான்மையூர் என்ன சொல்லுவாங்க அதுக்கு? கடற்கரை அது சொல்லலாம் இல்ல? கடற்கரை. திருவான்மையூர் கடற்கரை. வேற என்ன சொல்லுவாங்க? இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு என்றால் சென்னையில இருக்கும் மக்களுக்கே பாதி பேருக்கு மேல் தூய தமிழ் தெரியவில்லை என்றுதான் அதுதான் ஒரு கான்செப்டா எடுத்து நாங்க வந்து பேசிட்டு. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கையை பத்தி நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க. சில பேருக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஹிந்தி வேணுமா வேணாமா அப்படின்னு. அந்த வகையில உங்களோட கருத்து என்ன? என்னோட கருத்துல எனக்கு ஹிந்தி தெரிஞ்சா நல்லா இருக்கும்தான்றேன் நானு. ஆமா, எனக்கு நான் நிறைய இடத்துல போறேன், ஹிந்திக்காரங்களும் இருக்காங்க. அப்ப என்னால பேச முடியல, அது தெரியலன்னும் போது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குது. எனக்கு தமிழ் பேசுவேன், இங்கிலீஷ்ல பேசினா புரியும், ஹிந்தி தெரியல. எனக்கு தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு எனக்கு பசங்க இருந்தாங்கன்னா நான் ஹிந்தி கத்துக்கிட்டோன்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரியாத அவங்களுக்கு தெரியட்டோன்ட்டுன்னு. தமிழ் இங்கிலீஷ் இது 2 மெயின். ஸ்கூல்லயும் அவ்வளவுதான், தமிழ் இங்கிலீஷ் நல்லது. இது ஹிந்தியில வந்து அவ்வளோ சரியா தேவையில்லை. ஏன் உங்களுக்கு தேவையில்லை? நீங்க வெளியூர் அங்கெல்லாம் போயிருக்கீங்களா? இப்போ நிறைய போயிருக்கேன். அத வந்து அந்த வார்த்தைங்க நம்மளுக்கு அர்த்தமாவாது, அது பேசுறதுக்கும் வராது. இங்கிலீஷ்னா கூட அப்படி வந்துடும். ஒரு ஸ்பெல்லிங் எதனா ப்ராப்ளம்னா கூட ஓகே. ஆனா ஹிந்தி சுத்தமா வராது. அதனால ஹிந்தி தேவையில்லை. இப்போ ஹிந்தின்றது வந்து ஒரு நேஷனல் லாங்குவேஜ் நமக்காக. ஓகே, இப்போ எல்லாருக்கிட்ட கம்யூனிகேட் பண்றது இங்கிலீஷ் இருக்கு. சில பேர் இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தான் தெரியும் நார்த் சைடு. இப்போ நம்ம நார்த் சைடு போனா இப்போ நமக்கு ஹிந்தி கத்துக்கணும் இல்லை, அட்லீஸ்ட் வி ஹேவ் டு ஹேவ் சம் நாலேஜ் அபவுட் ஹிந்தி. ஸோ அட்லீஸ்ட் வி ஹேவ் டு லேர்ன் சம் வாட் ஆஃப் ஹிந்தி ஃபார் அஸ். முதல்ல என்னோட வயசு 78. நான் வந்து 3 ஜென்ரேஷன் பார்த்து வந்தவன். என்னோட ஜென்ரேஷன், என் பையன் ஜென்ரேஷன், இப்போ என் பேரன் ஜென்ரேஷன். தமிழ்நாட்டில் 1967 இந்த ஹிந்தி எதிர்ப்புங்கிறது ரொம்ப தீவிரமா இருந்தது. அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு 2024 இருக்கிற நிலைமை வேற. இன்னைக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே குளோபலைஸ் ஆயிடுது. நம்ம தமிழ் மக்கள் அமெரிக்கால இருந்து ஆரம்பிச்சு, ஆஸ்திரேலியால இருந்து, யூரோப்ல இருந்து எங்க வேணா போய் குடியிருக்காங்க நம்ம ஜனங்கள். அதே மாதிரி இந்தியாலையும் நம்ம தமிழ் ஜனங்கள் எல்லா ஸ்டேட்லயும் குடியிருக்காங்க. எல்லா ஸ்டேட்லயும் அவங்க அச்சீவ் பண்றாங்க. அதே மாதிரி மற்ற ஸ்டேட் மக்களும் நம்ம ஸ்டேட்ல வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ மொழிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் ஒன்லி கம்யூனிகேஷன். அது வந்து அந்த ஒரு மொழி வரக்கூடாது, இந்த மொழி வேணும் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம இந்த மொழினால நமக்கு ஏதாவது நன்மை இருந்தா 10 மொழி வேணாலும் கத்துக்கலாம். நமக்கு வேண்டாம்னா ஒரு மொழியும் கத்துக்க வேண்டாம். இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தருடைய நிலைமையை பொறுத்தது, ஒவ்வொருத்தருடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்தது. இப்போ என்ன விட்டுருங்க, எனக்கு 78 வயசு, எனக்கு வந்து இனிமே கத்துந்தாலும் சரி கத்துக்காட்டாலும் சரி. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே சொல்றேன். என்னோட 67 எனக்கு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். இப்போ
அது அந்த ஹிந்தி எஜுகேஷன்லாம் வர வரைக்கும் நான் ஹிந்தி படிச்சுட்டு இருந்தேன். ம். அது வந்ததுக்கப்புறம் ஹிந்தியை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ம். இன்னைக்கும் நான் ஐஎம் பிசினஸ் மேன், ரிட்டையர் ஆயிட்டேன். இன்னைக்கும் பிசினஸ் நார்த் இந்தியா போனா எனக்கு அது ஒரு மைனஸ் பாயிண்டா தான் இருக்கு. எனக்கு ஹிந்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா என் பிசினஸ் எவ்வளவோ டெவலப் பண்ணிருப்பேன். ஏன்னா ஹிந்தி தெரியாதனால தமிழ்நாட்டுக்குள்ளேயே குட்டி ஜெட்ல குதிரை ஓட்டிட்டு இருக்கேன். எனக்கு ஐ வாஸ் டிப்ரைவ்ட். எனக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டது. பரவாயில்ல, என்னோட காலம் முடிஞ்சு போச்சு. என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த காலம் முடிஞ்சு போச்சு. என்னோட அடுத்த ஜென்ரேஷன் இந்தியாவிலே இல்லை, அமெரிக்கா போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு இதை பத்தி கவலை இல்லை. போயிட்டாங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க அமெரிக்கா போயிட்டாங்க. அவசியம் ஹிந்தி தெரிஞ்சாதான் தமிழ்நாட்டுலன்னு இல்லைங்க, ஹிந்தி தெரிஞ்சா நல்லா தானே இருக்கும். என்னால பேச முடியலல்ல. இப்போ நான் வெளில போறேன், அவங்க இருக்கிற இடத்துல ஹிந்திக்காரங்க இங்க வராங்க, நான் அங்க போறேன், எனக்கு அங்க அது தெரியலன்னா அது தெரிஞ்சா நாங்க ஈஸியா இருக்கும்ல. சரி, அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி தேவையா இல்லையா? தேவைதான், இருக்கட்டுமே. இப்போ அதனால என்ன பிரச்சனை? இப்ப நான் என்னோட இப்போ அது இல்லைன்னா என்ன ஆயிட போகுது? அது இல்லைன்னா என்ன எல்லாமே இதுவாயிடும். இல்ல அது வந்துட்டாக்கா தமிழ் அழிஞ்சிட போதா? இப்ப நிறைய பேர் தமிழ் அழியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் தமிழ் அழியுது? உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்காரங்கிட்ட தமிழ்ல பேசு, இங்கிலீஷ்காரங்கிட்ட இங்கிலீஷ்ல பேசு, ஹிந்திக்காரனுக்கிட்ட ஹிந்தில தானே பேசணும். உன்னோட கருத்தை நீ எப்படி தெரிவிப்ப? அவங்களோட மொழி தெரிஞ்சாதான் தெரிவிக்க முடியும். அவங்களோட மொழி தெரிஞ்சாதானே தெரிவிக்க முடியும். அவன் திட்டினா கூட அவன் திட்டான். அவன் இப்ப நீங்க சொல்றீங்களா அவன் திட்டுறான், அவன் என்ன திட்டுறான்னு எனக்கு எப்படி தெரியும் ஹிந்தில? ஆமா, ஹிந்தி இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் இன் த ஹோல் இந்தியா ப்ரோ. இப்போ உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியும் ப்ரோ. தெரியுமா? ஆமா. ஓகே. தாய்மொழி வந்து தமிழ். அப்பா அம்மா கத்து கொடுத்தது அதான். அதுதான் முதல் தெய்வம். நல்லது கெட்டது அதுக்கு தான் தெரியும். வேற பாஷைக்கு வந்து நம்ம வெளியூருக்கு போனாலும் அந்த பாஷை பேசினாலும் அவன் பேர் தெரிஞ்சிருந்த கூட சொல்ல மாட்டான். புரியுதா? அது வந்து இந்த இந்தியாவுல நடக்குது. அதுவும் வந்து கிறுக்குத்தனமா நடக்குது. நடக்குது, அதுவே கிறுக்குத்தனமா நடக்குது. ஆக வந்து தமிழை வந்து வாழ வைக்கிறவன் எல்லாரையுமே எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி வான்னு கூப்பிட்டு வரவழைக்கிறவ நம்ம தமிழ்நாட்டுக்காரன் தான். ஆக வந்து தமிழ் தான் குறிக்கோளா இருக்கணும். அதான் எங்க லட்சியம். மும்மொழி குழு வந்து ஹிந்தி தான் 3வது மொழியா எடுத்துக்கணும்னு எந்த சட்டமும் சொல்லலை. அதை வந்து இவங்க ட்விஸ்ட் பண்றாங்க, பொலிட்டிக்கல் கெயினுக்காக ட்விஸ்ட் பண்றாங்க. நீங்க வந்து இங்கிலீஷ் கம்பல்சரி, தமிழ் கம்பல்சரி. இந்த மும்மொழி கொள்கையில 3வது மொழி இந்திய மொழிகளை நீ எது வேணா எடுத்துக்கோ. மலையாளம் எடுத்துக்கோ, தெலுங்கு எடுத்துக்கோ, கன்னடம் எடுத்துக்கோ, ஹிந்தி எடுத்துக்கோ, எதை வேணாலும் எடுத்துக்கோ. ஹிந்தி எடுத்துக்காதேன்னு சொல்லலையே தவிர ஹிந்தி தான் கட்டாயம்னு சொல்லலை, எந்த மொழியும் கட்டாயம்னு சொல்லலை. அதனால இந்த மும்மொழி கொள்கைங்கிறது நியாயமான கொள்கை. அது நம்மளுடைய யூத் யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரை கொடுக்கும். அதை இவங்க அரசியலாக்கி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்றாங்க. ப்ரோ அது எப்படின்னா அவங்களுக்கு ஓட் பேங்க் வேணும், அவ்வளவுதான். இப்போ லோக்கல் ஓட் பேங்க் இருந்தா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு அதுக்கு மேல எதுவுமே தேவைப்படும். இப்போ நம்ம கர்நாடகா பார்த்தோம், கன்னடா ஹிந்தி ஒரு டிஸ்டர்பன்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு? இப்போ கோடிங் கன்னடாவில் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ கோடிங் தமிழ்ல பண்ண முடியும்? முடியாது. இப்போ கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தமிழ்ல எழுத கொடுக்க முடியுமா? முடியாது. சிம்பிள் ஆன்சர் ப்ரோ. ஹிந்தின்றது ஒரு நாலேஜுங்க, அது ஒரு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கட்டுமே. இப்போ நான் கார் இருக்கேன்ட்டு, ஆனா எனக்கு கார் டிரைவ் பண்ண தெரியாது. இதே டிரைவ் பண்ண தெரிஞ்சா அது நாலேஜ் தானே. அது டிரைவ் பண்ணா நானே ஓட்டு போ. அதுக்காக இன்னொருத்தனை இது டெஃபன் பண்ணி இருக்க வேண்டியதா இருக்குதுல்ல. என்ன இதே வந்து அடுத்தது என் பசங்க வரும்போது உடனே கார் ஓட்ட கத்துக்கிட்டு தான் நினைப்பேன். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அடுத்தது வரவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டுமே, நாலேஜா இருக்கட்டுமே. ஹிந்தி சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா தமிழ் மறைஞ்சிருங்கிற மாதிரி நிறைய பேர். தமிழ் எதுக்கு மறைஞ்சிரும் ப்ரோ? அதுக்கு அந்த சென்ஸ் நமக்கு இருக்கணும். நம்மளோட மதர் டங் மறந்து கூடாது. அந்த சென்ஸ் வந்து நமக்கு இருக்கணும், அவ்வளவுதான். மொழிங்கிறது கம்யூனிகேஷன். மொழிங்கிறது கம்யூனிகேஷன். இப்ப நீங்க பேசுறது நான் புரிஞ்சுக்கிறேன், நான் பேசுறது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அதுதான் மொழி. இப்ப உங்களுக்கே தமிழ் தெரியாது வச்சுக்கோங்க, இங்கிலீஷும் தெரியாது வச்சுங்க, we cannot communicate பண்ண முடியுமா? கையால ஆக்ஷன் கட்ட வேண்டியதான், அவ்வளவுதான். சோ மொழியை வந்து அந்த அளவுக்கு தான் பார்க்கணும். யாராவது ஒரு மொழி கேவலப்படுத்தினா தான் நம்ம வருத்தப்படணும். நம்ம தமிழ் மொழி வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் விட நம்மளுக்கு ரொம்ப ஓல்டஸ்ட் மொழி. அதை யாரும் டிஸ்பியூட் பண்ணல. நம்ம இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாட்டுக்காரங்களும் டிஸ்பியூட் பண்ணல. அதனால அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ் எல்லாரும் வாழ்த்துதான் வாழ்த்துறாங்க, மற்ற மொழிக்காரங்களும் நம்மளை வாழ்த்துறாங்க. யாராவது தமிழ் மொழியை பத்தி கேவலமா பேசினா தான் நம்ம வருத்தப்படணுமே தவிர, தமிழ் படிக்கணும்னு கட்டாயப்படுத்தினா தான் நம்ம கஷ்டப்படணுமே தவிர, தமிழ் படிக்க கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? முன்னாடி தூய தமிழ்ல இருந்துச்சு, இப்ப நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசுறாங்க. சோ அதுவே மாற்றம் தானே. அதுவே இங்கிலீஷ் கலந்தனால இப்ப இங்கிலீஷ்ல தானே மோஸ்டாவே பேசுறாங்க. அன்னைக்கு இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு இருந்தவங்க எப்படி இருக்கிறாங்க? அன்னைக்கு இருந்தவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணாங்க, இன்னைக்கு இருந்தவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்க? காலம் மாறுதுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ ட்ரெஸ் பண்ற, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்றேன். உனக்கு ஹிந்தி வேணான்னா விட்டுரு, இங்கிலீஷ் வேணான்னா விட்டுரு. எனக்கு ஹிந்தி வேணும், எனக்கு வேணும்.
நான் மத்தியானம் பிரியாணி சாப்பிட போறேன்னா பிரியாணி சாப்பிட போறேன், நீ சாப்பாடு சாப்பிட போறேன்னா சாப்பாடு சாப்பிடு, யார் யாருக்கு எது எது வேணுமோ எடுத்துக்கோ. சரி நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்ல, ம். பொலிட்டிக்கல் கிடையாது. நான் வந்து நேர்மையா நியாயமா பொழைச்சிட்டு கொலகாலம் இருந்துட்டு அதான் யார் யாரெல்லாம் இந்த மும்மொழி கொள்கையை வந்து எதுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி அவ்வளவுதான். அதே சமயத்துல நான் வந்து கட்சி சார்பில் நான் பேசல. ம். பிஜேபி சொல்றது ரைட்டு, டிஎம்கே எதுக்குறவங்க எல்லாம் தப்பு, இந்திய மும்மொழி எதுக்குறவங்க எல்லாம் தப்பு, ம். மும்மொழி வேணும்னு சொல்றவங்க ரைட்டு நான் பேசல. டிஎம்கே எதுக்குறது நீங்க கேட்ட கேள்விக்கு மும்மொழி தேவையா அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். எனக்கு ஹிந்தி வேணும். ஏன்னா வச்சுக்கலாம், நான் வெளியில சுத்துறேன், நிறைய பேர் கூட போறேன், தமிழ்ல பேசினா புரியுது, இங்கிலீஷ்ல பேசினா புரியுது, ஹிந்தியில பேசினா சிலது புரியுது சிலது புரியல. பெரியார் இஸ் த மோஸ்ட் கான்ட்ரவர்சியல் பர்சன். ஆமா. அவர் சொல்றது ஒண்ணு சொல்லுவார், இன்னொன்னு மாத்தி சொல்லுவார். ம். தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லலையா, சொன்னாரு தமிழை கற்பிக்கிறவன் முட்டாள்னு சொல்லலையா, சொன்னாரு அப்ப இந்த அர்த்தம் அதை பத்தி அது பரவாயில்லையா? அது தப்புதான். கோவப்படணும்னா அதுக்கு தான் கோவப்படணும். அதெல்லாம் அவங்கள வச்சுதானே அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் வந்து பேசினா அரசியலை பத்தி. இதுக்கு மேல நான் பேசினா அரசியல் ஆயிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். ஆ. அந்த பையன் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லும் போது அந்த நிலையில உங்களோட பையனுக்கு உங்க பையனே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், இது மாதிரி ஏன் என்னை வந்து ஹிந்தி சொல்லி கொடுக்காம வளர்த்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா நீ பள்ளிக்கூடவே போக வேணாம்டா, கூடமே போவானா? வேணா, ஆ. நீ வந்து நான் என்ன வேலை செய்யணும் ம். அந்த வேலையை சரி. அதான் கூலி வேலையை செஞ்சு படிச்சுக்கலாம். ஆ. இல்லை வேற என்ன, நம்ம தமிழ்நாட்டு எத்தனையோ வேலை இருக்குது, அதே நம்மளுக்கு போதும். ம். வெளி ஸ்டேட்டுக்கு போயிட்டு நம்ம பழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசியமே இல்ல, இந்தியா அவசியமே இல்ல. ஆமா ஆமா ஆமா.